Hello, welcome back to our channel Vasu Lifestyle. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ வர போகுதுன்னு பாத்தீங்கன்னா எங்களோட நைட் ரொட்டீன் எப்படி இருக்கும், டின்னர் ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அதுல வர போகுது. சோ இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டடி டைம் முடிச்சிட்டு பசங்க வந்து கீழ போய்டுவாங்க விளையாடுறதுக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க. வீட்டுக்கு கீழே வந்து ப்ளே கிரவுண்ட் இருக்கு. ஸோ வந்து போய் விளையாண்டுட்டு வருவாங்க. எனக்கு அந்த டைமில் எதுவும் வேலை இல்லை அப்படின்னா நானும் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவேன். ஸோ எனக்கு ஒர்க் இருந்துச்சுன்னா பசங்களை மட்டும் அனுப்பிச்சி விட்ருவேன். இன்றைக்கி வந்து பட்டர் சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சிக்கனை வந்து மேக்னேட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். அது கூட வந்து 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணது, ஒரு 6-7 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும். ஸோ இப்போ வதங்கிட்டு இருக்க டைமில் வந்து நான் வந்து துணி காய வச்சுருந்தேன். ஸோ அதை தான் வந்து எடுத்து மடித்து வைக்க போகிறேன். நான் வந்து துணியை எடுத்து கொண்டு போயிட்டு சோஃபாவிலையோ இல்லை சேர்லையோ போட்டு வச்சுருந்தா ஸோ 2-3 நாள் ஆகுதுங்க மடிக்கிறதுக்கு. அதனால் என்ன பண்ணிடுறதுனா இப்போ வந்து அந்த ஸ்பாட்லேயே எடுத்து மடித்து வச்சிடுறேன். இந்த மாதிரி கிச்சனில் ஏதாவது வேலை பார்க்குறப்ப 2 in 1 வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த மெத்தடு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து சிம்மில் போட்டோன்னா நல்லா தக்காளியெல்லாம் மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து ஒரு 6-7 முந்திரி சேர்த்துட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணி ஆற விட்டுக்கலாம். ஆற விட்டு நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிட்டு இப்போ வந்து ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதில் சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வந்துட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வேக வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. நல்லா ஒரு 3/4 வெந்துட்டு தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம தண்ணியே ஊற்றலாம், நல்லா தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு காரம் உப்பெல்லாம் பத்தலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அந்த இப்போதைக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திரும்ப வந்து மீடியம் ஹீட்லேயே வந்து மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் வச்சோன்னா நல்லா வெந்து சூப்பரான கிரேவி கிடைக்கும். ஸோ நான் மூடி வச்சுட்டு அது கொதிக்க வேண்டிய கேப்பில் கொஞ்சம் நான் யூஸ் பண்ண பாத்திரத்தை எல்லாமே வந்து கழுவி வச்சுக்கிறேன். சப்பாத்தி தான் செய்யலான்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் லாஸ்ட் மினிட்டில் மாவு இருந்ததுனால தோசை போட்டுக்கலான்னு பிளான் மாறிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் நல்லா வந்துருச்சு. இது கூட வந்து ஒரு ஸ்பூன் பட்டரும் கொத்தமல்லி தலையும் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து தோசை கூட சிக்கன் கிரேவி வச்சு வந்து இன்றைக்கி சாப்பிட்டோம். இப்படி தான் வந்து இன்றைக்கி சூப்பராக டே வந்து என்னாச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.